ஆசிரியர்களுக்கு வணக்கம். டெட் எக்ஸாம், பிஇஓ எக்ஸாம் இதில் எது இம்பார்ட்டனோ அந்த டாபிக் தான் நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாடு. ஆக்சுவலாக சைக்காலஜியில் ஒரு சில டாப்பிக்லாம் இருக்குது. அதுலேருந்து எப்படி கொஷின் கேட்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எரிக்சன் டாபிக் எடுத்துக்கோங்களேன். எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அது A to Z ஃபுல்லாக படித்தாதான் அதில் எப்படி கொஷின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் இந்த மாஸ்லோவோட கோட்பாடு இருக்குது இல்லைங்களா, இதிலேருந்து நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். எப்படின்னா, இதுதான்ப்பா, இப்படி தான் கொஷின் கேட்பாங்க, இதை மட்டும் பார்த்தா போதும், இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அந்த கொஷின் முதல் கொண்டு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். மார்க்ஸை ஈஸியாக கொடுக்குற டாப்பிக்கில் இதுவும் ஒன்று. சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம புக்கில் படிக்கும்போது ஒரு சில வேர்டிங்ஸ் எல்லாம் புரியாத மாதிரியே இருக்கும். ஒரு சிலர் சைக்காலஜியை வெறுக்கிறதுக்கு காரணமும், ஒன்றும் புரியலப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமும் அதில் இருக்கிற கண்டென்ட்டு புரியாததுனால தான். அது தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னா சைக்காலஜி மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட்டு எதுவுமே இல்லை. நான் உங்களுக்கு இந்த மாஸ்லோவோட கோட்பாடை ரொம்ப ஈஸியாக விளக்கமாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு சைக்காலஜி புக்கோட பிடிஎஃபை டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ணிடுறேன். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா, புக்கில் இருக்க பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேர்டிங்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் உங்களுக்கு விரிவாக தெளிவாக உங்களுக்கு விளக்கம் இருக்கும். புக்கு இல்லாதவங்க அந்த பிடிஎஃபை யூஸ் பண்ணிக்கோ. கிளாஸ் பார்க்கலாம். கிளாஸ் முடியும் போது இதுலேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா கிளாஸ் முடியும் போது சொன்னால் உங்களுக்கு ஓரளவு நல்லாவே கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்காக தான். சரிங்களா? மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாடு. ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டு இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த 2 பாயிண்ட் வந்துட்டு டெட்டுக்கு தேவைப்படாது. இது வந்து பிஇஓ எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கிறவங்க நல்லா பார்த்துட்டா போதும். இது பிஇஓ எக்ஸாமுக்கு. மாஸ்லோ வந்துட்டு 1943ல் தன்னோட கோட்பாடை வந்து 5 நிலைகளாக தான் வெளியிட்டார். சரிங்களா? 1943ல். ஆனால் அதுவே 1970ல் பார்த்தீங்கன்னா 7 நிலைகளாக மாற்றிட்டார். அப்போ 5 நிலைகளாக வெளியிட்டது 1943. ஆனால் அது 7 நிலைகளாக விரிவுபடுத்தினது எப்போன்னா 1970. இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பிஇஓக்காக மட்டும். டெட்டுக்கு படிச்சுட்ருக்கவங்களுக்கு இது தேவைப்படாது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். மாஸ்லோவின் விரிவுபடுத்தப்பட்ட படிநிலை தேவைகள் கோட்பாடு 7. நம்ம இதை வந்து 7த்தையும் நம்ம மெமரி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாஸ்லோ எதுக்காக இப்படி ஒரு கோட்பாட்டை உருவாக்குனார், அதனால மனுஷங்களுக்கு என்ன லாபம் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா இந்த டாப்பிக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். மாஸ்லோவுக்கு முன்னாடி இருந்த உளவியலாளர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா. எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. இவங்க வந்துட்டு எப்படி ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா, பெரும்பாலும் மனுஷங்களோட மனநல பாதிப்பை பற்றி, அவங்களுக்கு ஏற்படுற குறைபாடு, டிசீஸு, இதை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆனால் மாஸ்லோ தான் நம்ம ஏன் ஆரோக்கியமாக இருக்க நல்லா சாதனை படைக்கிற மனுஷங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு இவருக்கு தோணுச்சு. புரியுதுங்களா? அதாவது ஆரோக்கியமாக இருக்க நல்ல சாதனை படைக்கிற இந்த மனுஷங்களை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணலாமே அப்படின்னு யோசித்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த கோட்பாடுகள். இவர் வந்துட்டு மனுஷங்க ஏன் ஒரு குறிப்பிட்ட செயலையே செய்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு விடை காண்றதுக்கு தான் முயன்றாரு. அதாவது இப்போ ஒரு மனுஷன் பசியோடு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கவிதை எழுதுனா எழுதுவாங்களா? ரொம்ப பசியில் இருக்கான், எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது, அப்படி இருக்கிறவன்ட்ட போயிட்டு ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுத்து கவிதை எழுதுப்பான்னா அவன் நம்மளை முறைச்சி தான் பார்ப்பான். ஆனால் அவனுக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்துட்டு அவன் திருப்தியாக சாப்பிட்டு அவன் களைப்பு போனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேப்பரும் பெண்ணும் கொடுத்து பாருங்கள், அவன் சூப்பராக எழுத ஆரம்பிப்பான். அதே தான். அதாவது ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவைகள், பாதுகாப்பு இதெல்லாம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம்தான் அந்த மனுஷன் வந்து சாதனையை நோக்கியே போவான் அப்படின்றத கண்டுபிடிச்சது தான் மாஸ்லோ. அதாவது மனுஷங்களோட தேவையை பற்றி ஆராய்ச்சி பண்ணி கோட்பாடுகளாக வெளியிட்டது தான் இவரோட சாதனை. இப்போ இவரோட கோட்பாடுனால கல்வித்துறையிலையும் சரி சமுதாயத்துலேயும் சரி நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. எப்படின்னா, இவரோட கோட்பாடு அடிப்படையில் தான் இப்போ ஒரு கிளாஸில் ஒரு பையன் நல்லா படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவனை வந்துட்டு சோம்பேறி, எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்தக்கூடாது. அவனுக்கு அடிப்படை தேவைகள்லாம் பூர்த்தியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உணவு, தூக்கம் அல்லது வீட்டில் பாதுகாப்பு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து ஆசிரியர்கள் சிந்திக்கணும் அப்படின்ற வழிவகையை செஞ்சது இதுதான். இதுக்கு வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, காமராசரை பற்றி சொல்கிறாங்க. அதாவது காமராசர் பீரியடில் நிறைய பசங்க ஸ்கூலுக்கு போகாமல் எல்லாரும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு அந்த மாதிரி தானே இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து ஏன் ஸ்கூலுக்கு வரலை அப்படின்ற கொஸ்டின் மார்க் வரும்போது அவங்களோட அடிப்படை தேவையான உணவு அது பூர்த்தி ஆகலை அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் மதிய உணவு திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். அது மூலமாக
ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும், அதாவது மாணவர்களை மறுபடியும் பள்ளிக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு மிகப்பெரிய வழிவகையாக இருந்ததில்ல, அதே தான். அப்போ அவங்களோட அடிப்படை தேவை தீர்ந்துச்சுன்னா அவங்களோட சாதனை அதிகமாகும். இதுதாங்க விஷயம். இப்போ தெளிவாகிடுச்சிங்களா? இப்போ இந்த கோட்பாடை பற்றி அவர் 7 கோட்பாடு சொல்லியிருக்காரு. ஒன்று ஒன்றா பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். கிளாஸ் பார்க்கலாங்களா? இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த இன்ட்ரோ, மாஸ்லோவை பற்றி கொடுத்த இன்ட்ரோலாம் நம்ம புக்கில் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக இல்லை. இது உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இந்த கோட்பாடு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த இன்ட்ரோ உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ நம்ம கிளாஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுங்க. நீங்கள் எனக்கு கொடுக்குற ஊக்கம்தான் இது போல் நான் நிறைய தேடி படித்து உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயிலாக கொடுக்கறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். கிளாஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உயிர்நிலை தேவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உடலியல் தேவைகள் அப்படின்னு சொல்லலாம். உடலியல் தேவைகள். உடலியல் தேவைகள்னால் என்ன? இப்போ ஒரு மனுஷனுக்கு பேசிக்காக என்ன வேணும், அதாவது அவன் உயிர் வாழ்கிறதுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகளோ அதை தான் உடலியல் தேவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு, நீர், காற்று, உறக்கம். இங்கே வந்து நான் பாலுணர்ச்சி கொடுக்கல, ஆக்சுவலாக பாலுணர்ச்சியும் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. புலனுகர்வு, இது எல்லாமே உடலியல் தேவைகள். இதெல்லாம் உயிர் வாழ்கிறதுக்கு இன்றியமையாதது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேவைகள் எல்லாமே ஓரளவாவது நிறைவு பெற்றாதான் அவன் வந்து அடுத்த நிலைக்கு போகணும். அதாவது மனுஷங்களோட 7 நிலை சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நிலை. ஃபஸ்ட்டு நிலையில் இதெல்லாம் அவனுக்கு பூர்த்தி ஆனால் தான் 2வது நிலைக்கே போவான். ஃபஸ்ட்டு நிலை கம்ப்ளீட் ஆனால் தான் அவனால் செகண்ட் ஸ்டேஜுக்கே போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உணவு, தண்ணீர், பிராணவாயு, உறக்கம், பாலுணர்ச்சி, புலனுகர்வு, இதெல்லாம் அடிப்படை தேவைகள். இது ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் ஆகணும். இப்படி கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அவன் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போவான். இது வந்து வறுமையில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் கிளாஸில், அதாவது வகுப்பறை கற்றலில் போதிய ஆர்வம், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகாததும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆனால் தான் அவங்களால கிளாஸை ஒழுங்காக கவனிக்க முடியும். அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போ பசியோடு இருக்கிற பையனால் கிளாஸ் கவனிக்க முடியாது. அவனுக்கு உடம்பு சரியில்லைனாலும் கிளாஸ் கவனிக்க முடியாது. சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னாலும் அந்த பையனால் கிளாஸ் கவனிக்க முடியாது. அப்போ அடிப்படை தேவை ஃபஸ்ட்டு பூர்த்தி ஆகணும். அப்போ ஃபஸ்ட்டு தேவை என்னது? உடலியல் தேவை. இது பூர்த்தி ஆகலைன்னா மனித உடல் இயங்காது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னா பாதுகாப்பு தேவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனதும், அடிப்படை தேவைகள் கம்ப்ளீட் ஆனதும் ஒரு மனுஷன் அடுத்தது என்ன நாடுறான், அதாவது எதை நோக்கி போகிறான்னா பாதுகாப்பு சூழல் அவனுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறான். அது என்னென்னா உடல் பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு உறுதி, பொருளாதார பாதுகாப்பு மற்றும் நோயற்ற வாழ்வு. இப்போ உடல் தேவைகள் நிறைவாயிடுச்சுன்னா அவன் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அடுத்தது அவனுக்கு என்ன வேணும்? வேலைவாய்ப்பு வேணும், பொருளாதார பாதுகாப்பு வேணும், நல்லா ஆரோக்கியமான உடல் வேணும், அப்படி தானே எதிர்பார்ப்பாங்க. அப்போ 2வது பாதுகாப்பு எதுனா இதுதான். இந்த மாதிரி டைமில் தான் என்ன பண்ணணுன்னா ஒரு ஒழுக்கத்தை குழந்தைங்களுக்கு கொண்டு வரணும். ஒழுக்கத்தை கொண்டு வந்துட்டு அவங்களோட அறிவுக்கு ஏற்ப அவங்களுக்கு வந்து ஒழுக்கமாகவும் கட்டுப்பாடு இதெல்லாம் விதித்து அவங்கள வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. தேர்டு வந்துட்டு சமூக தேவைகள்னால் அன்பு தேவை, அன்பு உரிமை தேவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ தேர்டாக அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? மற்றவங்க கிட்ட அன்பாக இருக்கணும், அவங்களும் நம்ம மேலே அன்பு செலுத்தணும், அதாவது அஃபெக்ஷனுக்கு ஏங்குவாங்க, மற்றவங்களால மதிக்கப்படணும்னு நினைப்பாங்க. எல்லாரும் நம்மக்கிட்ட அன்பாக இருக்கணும். அது வீடு, ஃபேமிலி ஆகட்டும். இப்போ ஃபேமிலியில் நம்ம அப்பா அம்மா நம்ம மேலே அன்பாக இல்லைன்னா நமக்கு அது ஒரு ஏக்கமாக தானே இருக்கும். பெரிய குழந்தைகிட்ட மட்டும் அன்பாக இருந்துட்டு சின்ன குழந்தை எப்பயும் திட்டிகிட்டே இருந்தாங்கன்னா அது ஒரு அடக்குமுறை, அது ஒதுக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்? குழந்தைங்க வந்து அன்புக்காக ஏங்கும். அது ஃபேமிலியில் மட்டும் கிடையாது, அது ஸ்கூல்லேயும் இருக்கும். ஒரு சில குழந்தைங்களை மட்டும் ஒதுக்கி வைக்கிறது, எல்லாரும் கேங்காக குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு சில குழந்தைங்களை ஒதுக்கி வைக்கிறது. இது வந்து டீச்சர்ஸ் வரைக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா குழந்தைங்களையும் சரிசமமாக பார்க்கணும், எந்த குழந்தையும் ஒதுக்கி வைக்கக்கூடாது. ஒரு சில குழந்தைங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்கும், ஏன் நம்மக்கிட்ட மட்டும் டீச்சர் நல்லா பேச மாட்டேன்றாங்களே, அவன்கிட்ட மட்டும் ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க, அவனை மட்டும் முதுகில் தட்டியெல்லாம் கொடுக்குறாங்க, நாமளும் தானே நல்லா படிக்கிறோம், ஏன் மேம் நம்மளை மட்டும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. அந்த ஏக்கங்கள் வரக்கூடாது, அதாவது தனிமைப்படுத்துதல் வரக்கூடாது. அப்படின்றதுக்காக தான் இந்த தேவையை சொல்லியிருக்காரு. இவர் ரிசர்ச் பண்ணதில் 3ஆவதாக மனுஷங்களுக்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்னு பார்த்தா அன்பு தேவைகள். மற்றவங்க நம்மளை அங்கீகரிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க.
இது வந்து ஃபஸ்ட்டு அவனோட அடிப்படை தேவை கம்ப்ளீட் ஆகணும். அப்புறம் அவனோட பொருளாதாரம், காப்புணர்ச்சி, ஒழுங்கு, முறைமை, பாதுகாப்பு தேவைகள் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தேர்டாக அவங்க எதிர்பார்க்கறது என்னது? அன்பு, உரிமை தேவைகள். நெக்ஸ்ட்டு மதிப்பீட்டு தேவைகள்னால் இந்த சமூகம் வந்து நம்மளை அங்கீகரிக்கணும், எல்லாரும் நமக்கான உரிய மதிப்பு மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது. பிறரால் பாராட்டப்படணும், அந்த அளவுக்கு நம்மளோட மதிப்பு அதிகமாகணும் அப்படின்னு நினைக்கிறது. டிஃப்ரென்ஸ் தெரியணும். தேர்டு இருக்கிறது வந்து என்னென்னா அன்பு தேவை, அதாவது எல்லாரும் நம்ம மேலே அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறது தேர்ட் ஸ்டேஜ். ஃபோர்த் என்னென்னா எல்லாரும் நம்மளை பாராட்டணும். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அன்பு காட்டுறதுன்றது வேற, பாராட்டணும், மதிப்பு கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணுன்றது வேற. சரிங்களா? அன்பு தேவைகள் ஃபில் ஆனாதான் இந்த மாதிரி தேவைகளே அவனுக்கு தோணும். சரிங்களா? இதில் எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்லணுன்னா, இப்போ செப்பல்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட அந்த ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் நம்ம காசு கொடுப்போம்ல, அப்போ நம்ம அவங்க எதிர்பார்க்குறதுக்கு கீழே நம்ம காசு கொடுத்தா அவங்க என்ன சொல்லுவாங்க? என் வேலை என்னவோ அதை பார்த்து காசு கொடு, அதாவது என் வேலைக்கு உரிய மரியாதையை கொடு, அதாவது அதுக்கான பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த இடத்துல அவர் வந்து தன்மதிப்பு தேவையை நிறைவு செய்யணும்னு நினைக்கிறாரு. புரியுதுங்களா? நம்ம புக்லேயும் இந்த எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. இதை டைரெக்டாக கொடுத்துக்கூடும். இது எந்த தேவைகளில் வரும் மாஸ்லோவோடது அப்படின்னு கேட்டால் தன்மதிப்பு தேவைகள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு 2 டைப்புன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து சுயமதிப்பு. சுயமதிப்புனா தன்னம்பிக்கை, சுயமரியாதை, அறிவுத்திறன் இது எல்லாத்தையும் எதிர்பார்க்கறது. இதே பிற மதிப்புனா மற்றவங்களால. இதுவே பிறர் மதிப்பு அப்படின்னா அந்தஸ்து, புகழ், பாராட்டு, அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க கிட்டேருந்து கிடைக்கிற மரியாதை. சிம்பிளாக சொல்லணுன்னா தன்மதிப்பு தேவை நிறைவேறணும் ஒரு மனுஷனுக்கு. அது வந்து கம்ப்ளீட் ஆகலைன்னா அவங்களுக்கு என்ன ஏற்படும்? தாழ்வு மனப்பான்மை, தன்னை பற்றிய ஒரு அவநம்பிக்கை, பிறரோடு கூடி செயல்பட முடியாது. மற்றவங்க மதிச்சா தானே, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறோம், எல்லாரும் நம்மளை வாங்க அப்படின்னு கூப்பிட்டு சிரிச்சா தானே நாமளும் சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் ஜோவியலாக பேச ஆரம்பிப்போம். நம்மளை யாருமே பார்க்கல, யாருமே திரும்பி பார்க்கல, நம்மளை ஒரு பொருட்டாக கூட நினைக்கல, நம்மளை பார்த்ததும் ஃபேஸை திருப்பிட்டு போகிறாங்கன்னா நம்மளால் மற்றவங்க கூட கூடி பேச முடியுமா? முடியாது. நம்மளை நாமளே தனிமைப்படுத்திக்குவோம்ல, அதுதான். அப்போ இந்த 4th ஸ்டேஜில் தன்மதிப்பு தேவைகளில் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அந்த மனுஷன் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவான், அதாவது 5th ஸ்டேஜுக்கு போவான். சப்போஸ் அது கம்ப்ளீட் ஆகலைன்னா தாழ்வு மனப்பான்மை வரும், நம்மளை பற்றி நமக்கே ஒரு அவநம்பிக்கை தோன்றும், மற்றவங்க கூட கூடி செயல்பட முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். 5th ஒன் அறிவுசார் தேவைகள். இதை வந்துட்டு அடைவூக்க தேவைகள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதை அடைவூக்க தேவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா அறிவுசார் தேவைகள். நிறையா அறிவை வளர்த்துக்கிறது, அதாவது இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளோட அறிவை மேலும் மேலும் வளர்த்துக்கிறதுக்கும் நிறைய நியூஸ் பார்ப்பாங்க. நிறைய நியூஸ் பார்ப்பாங்கல்ல, நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவாங்கல்ல. டெக்னாலஜியில் ஏதாவது ஒரு விஷயங்கள் புதுசாக வந்துச்சுன்னா அதை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் ஏற்படும்ல, அது எல்லாமே 5th ஸ்டேஜில் வரும். புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கிறது, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம், எதையும் தர்க்க ரீதியாக சிந்திக்கிறது. இந்த ஒரு சிலர்லாம் டைம் பாஸ் ஆகலைன்னா இந்த பசில்ஸ் நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இந்த மென்டல் மேக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க, ரீசனிங்லாம் ட்ரை பண்ணுவாங்க. இவங்களுக்கு எல்லாமே எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னு அர்த்தம்னா அவங்களோட தேவைகள், அதாவது 4 தேவைகள் கம்ப்ளீட் ஆனவங்க தான் 5th தேவைகளுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு 6th பார்க்கலாம். 6th வந்துட்டு அழகியல் தேவைகள். அதாவது இது வந்து ஒரு புதிய நிலையெல்லாம் சொல்லலாம். சுற்றியுள்ள சூழலுக்கு ஒழுங்கு, சமநிலை மற்றும் அழகை ரசித்தல். அதாவது இசை, கலை, இயற்கை அழகு ரொம்ப ரசனையானவங்க, கலை ரசனை மிக்கவங்க. வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நிறையா திங்ஸ் வாங்கி குவிச்சிருப்பாங்க, ரொம்ப அழகழகான பொருட்கள். அவங்க நிறைய இடத்துல டூர் போகிறது, அப்புறம் வீட்டையே ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறது, நீட்டாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து அழகுணர் தேவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த 5 ஸ்டேஜ் சொன்னோம் இல்லைங்களா, இந்த 5 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனவங்களால மட்டும்தான் இந்த அழகுணர் தேவைகளையே நினச்சி பார்க்க முடியுமா? சரிங்களா? இதில் நடுவில் ஏதாவது ஒரு 2 ஸ்டேஜ் கூட 2 ஸ்டேஜ் அவங்களுக்கு வரல, 3 ஸ்டேஜோடு நின்றுட்டாங்கன்னா இந்த அழகுணர் தேவையே அவங்களுக்கு வராதுங்களாம். அதனால தான் இந்த ரொம்ப ஏழ்மையான மக்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து தங்களோட இருப்பிடத்தையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வச்சுக்காததுக்கு ரீசன் அவங்களுக்கு அந்த 5 தேவைகள் நிறைவேறல. அந்த 5 தேவைகள் நிறைவேறாததுனால தான் அவங்க வந்து க்ளீனாக வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு மாஸ்லோ சொல்கிறாரு.
இதை இப்படியும் சொல்லியிருக்கலாம். எப்படின்னா, அந்த 5 தேவைகள் மனுஷனுக்கு இருக்கிற எல்லா தேவையும் எந்த கவலையும் இல்லாமல் எல்லாமே கிடச்சிருச்சுன்னா, ஏன்னா இந்த 5 தேவைகள் தான் ஃபஸ்ட்டு இருக்கிற 5 தேவைகள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5 தேவைகளுமே நிறைவேறிடுச்சுன்னா அவங்களுக்கு எந்த கவலையுமே இருக்காதுல்ல. ஜாலியாக டூர் போகலாம், பார்க்குறதெல்லாம் ரசிக்கலாம், விருப்பப்படுறதெல்லாம் வாங்கலாம், வீட்டை அழகுப்படுத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்ல. அப்போ அழகியல் தேவை அப்படின்றது 5 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனால் 6வதாக வர ஸ்டேஜ் தான் அழகியல் தேவை. நெக்ஸ்ட்டு தன்னிறைவு தேவைகள். தன்னிறைவு தேவைன்னா என்னென்னா, இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். ஒரு நபர் தன்னோட முழு திறனையும் பயன்படுத்தி தான் விரும்பிய ஒரு உயர்ந்த நிலையை எட்டுறது, அதுதான் தன்னிறைவு தேவைன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த முதல் 3 நிலை தேவைகள் குறைபாட்டை நிறைவு செய்ய உதவுறது இதுதான். இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு 3 நிலை தேவைகள் குறைபாட்டை நிறைவு செய்ய உதவுது. அதாவது ஒரு மனுஷனை வறுமையிலேருந்து நீக்கி அவனோட அடிப்படை தேவை ஃபஸ்ட்டு அந்த 3 இருக்கு இல்லைங்களா, அது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 3 மனுஷனுக்கு கண்டிப்பாக கிடைச்சே ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற 4 நிலை ஒரு மனுஷனை முழு மனுஷனாக கொண்டு வர உதவுறது தான் அடுத்த 4 தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிக்கிறாரு. இப்போ புரியுதுங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுலேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த ஓல்டு கொஷின் பேப்பர்லாம் பார்த்ததில் இந்த மாஸ்லோவை பற்றி நிறையா டைம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரிப்பீட்டடான டாபிக்னே இதை சொல்லலாம். இதிலேருந்து கேள்விகள் எப்படி வருதுன்னா, மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாடு எத்தனை நிலைகளை கொண்டது? ஈஸியாக கேட்கணும், பேசிக்காக கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதாவது 7 நிலைகள் இருக்குது இவரோடது. சரிங்களா? இது ஜஸ்ட்டு ரொம்ப ஈஸி. பேசிக்காக கேட்டால் போதும் அப்படின்னு டிசைட் பண்ணால் இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. இல்லை கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் எப்படி கேட்குறாங்கன்னா, அந்த 7 தேவைகளில் 3வது தேவை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. மாஸ்லோவின் படிநிலை தேவை கோட்பாடுகளில் 3வது நிலை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உடலியல் தேவை, பாதுகாப்பு தேவை, தன்மதிப்பு தேவை, அன்பு உரிமை தேவை அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அது 3வது தேவை எதுனா அன்பு உரிமை தேவை. சரிங்களா? அப்போ இதில் எத்தனை நிலைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதோட ஹெட்டிங், அதாவது அந்த நிலைகள், அந்த 7 நிலைகளோட ஹெட்டிங் லைனாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஈஸியாக மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு தேர்டு ஹார்ட் லெவல். அதுலேருந்துமே கொஷின்ஸ் வந்திருக்கு. ஹார்ட்னா ரொம்ப ஹார்ட் இல்லை, அதில் இருக்க அந்த 7 நிலைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த 7 நிலைகளோட சிச்சுவேஷன் சொல்லி இது எந்த நிலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புரியுதுங்களா? நிலையோட பேர் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த சிச்சுவேஷனை சொல்லி இது எத்தனாவது நிலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காப்புணர்ச்சி பெறுதல், ஒழுங்கு, முறைமை இவை அனைத்தும் எந்த தேவைகளும் அடங்கும் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டால் இதெல்லாம் பாதுகாப்பு தேவைகளில் வரும். சரிங்களா? இந்த மாதிரியும் கொஷின் கேட்டிருக்காங்க. ரொம்ப டஃப்பாக எடுக்கணும், கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்கணும்ப்பா, ஆன்சரே பண்ணக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணால் எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா, இந்த மாஸ்லோ கோட்பாட்டில் கல்வியில் ஏற்படுற தாக்கங்கள் என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வகுப்பறை சூழலில் போதிய வெளிச்சம், நல்ல காற்றோட்டம் உள்ள வகுப்பறை, தேவையானவர்களுக்கு சத்துணவு, சீருடை ஆகியவற்றை அளிக்க ஏற்பாடு செய்தல் இவை அனைத்தும் யாருடைய கோட்பாட்டின் கல்விக்கான தாக்கங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மாஸ்லோ, எரிக்சன், பியாஜே, ஸ்கின்னர் இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடம்தான் நம்ம ரொம்ப குழம்புவோம். ஏன்னா எந்த அறிஞர்கள் இது சொல்லியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கும். இந்த ஆன்சர் பண்ணக்கூடாது, ஒரு 25% தான் ஆன்சர் பண்ணணும், நல்லா படித்தவங்க தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. அப்போ இது மாஸ்லோவோட அடிப்படை தேவைகளில் வரும். அவர் 7 சொல்லியிருக்காரு இல்லைங்களா, அந்த 7ல் இது அடிப்படை தேவைகளில் வரும். இப்போ புரியுதுங்களா எப்படி கொஷின் கேட்பாங்கன்னு? மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனல் நேமு டிஎன்டிஇடி எலிஜிபிலிட்டி எக்ஸாம், அதாவது டெட் எலிஜிபிலிட்டி எக்ஸாம். நம்மளோட சேனல் வீடியோஸை சில பேர் சட்டவிரோதமாக அவங்க சேனலில் பதிவேற்றம் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு எந்த சேனல்லையாவது நம்ம வீடியோ வர்றதை பார்த்தீங்கன்னா மறக்காமல் தெரியப்படுத்துங்க. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.